அனைவருக்கும் வணக்கம். நம்ம எம்ஜி ஷார்ட் அண்ட் அகாடமில தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் ஸ்பீட் கிளாஸ் போயிட்டு இருக்கு. டைமிங் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 9 டூ 10 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த டைமிங் வீட்லேருந்து படிக்கிறவங்க, ஒர்க்குக்கு போயிட்டு படிக்கிறவங்க எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளான டைமிங் அப்படிங்கிறதுனால தான் இந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கிளாஸ பொறுத்தவரைக்கும் 9 டூ 10 கிளாஸ் அப்படின்னா, நைட்டுக்குள்ளேயே கிளாஸ்ல போற டெஸ்ட்டா இருந்தாலும், ஹார்ட் வேர்ட்ஸ், தனிக்குறி சொற்கள், ஸ்பீடு எதுவா இருந்தாலுமே நைட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எழுதி சப்மிட் பண்ணிடணும். இது பார்த்தீங்க அப்டின்னா, கிளாஸ்ல எந்த தப்புனாலுமே உடனே கையோட அன்னைக்குள்ளயே சொல்றேன். 3 லைன்ஸ் எழுதி சப்மிட் பண்ண சொல்லிடுவாங்க டெஸ்ட் எல்லாத்தையுமே. ஸோ இது எதுவுமே உங்களுக்கு டெஸ்ட் எந்த அளவு நம்ம ரைட் பண்றோமோ, அந்த அளவு நமக்கு ஸ்பீட் கெயின் ஆகும். இது எல்லாமே நம்ம ஸ்டூடண்ட்ஸோட நோட்ஸ், டெஸ்ட் நோட்ஸ். அதே மாரி எல்லாமே கரெக்ஷன் பண்ணி உடனே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இது நம்ம ஸ்டூடண்ட்ஸோட டெஸ்ட். மிஸ்டேக்னாலும் என்ன பண்ணிடுவாங்க அப்டின்னா, உடனே எழுதி சப்மிட் பண்ணிடுவாங்க. அதே மாரி நேத்து சண்டே கிளாஸ் ஈவ்னிங் இருந்துச்சு 9 டூ 10 முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு மண்டே என்ன ஹோம் ஒர்க்ன்னு சொல்லி எல்லாமே போட்டு விட்டுருக்காங்க. ஆ ஃபுல் ஸ்பீடு, அதுக்கப்புறம் வினை சுருக்கம், அதுக்கப்புறம் இந்த தனிக்குறி சொற்கள், கிராம்லெக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அது எல்லாமே சைட் பை சைடு கவர் பண்ணிட்டே வந்துருவோம். இது எல்லாமே செகண்ட் பேப்பருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறனால அதையும் சேர்த்து கவர் பண்ணிருவோம். ஸ்பீடு இங்க படிக்கும் பொழுதே இப்பயிலிருந்தே நாங்க செகண்ட் பேப்பருக்கு சேர்த்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஸ்பீடு எக்ஸாம் கிட்ட நெருங்கும் பொழுது கஷ்டமா இருக்காது. நீங்க அந்த இடத்துல ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதே மாரி உங்களுக்கு கிளாஸ்ல டெஸ்ட் டிக்டேஷன் போடுறாங்க அப்டின்னா, உடனே அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லிடுவாங்க. இப்போ இவங்க பிகினரா இப்ப தான் படிச்சுட்டு இருக்காங்க. இடையில ரொம்ப லாங் கேப் விழுந்தவங்க, அந்த மாரி உள்ளவங்க இந்த பேட்ச்ல படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்பீட் குடுத்துட்டு இருக்கோம். ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாரி தான் குடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்ட்டிங்ல. அதே மாரி தனிக்குறி சொற்கள் எது போட்டாலுமே உடனே ஃபோட்டோ எடுத்து குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. அதே மாரி நெக்ஸ்ட் இந்த பேட்ச் எல்லாமே Google Meetல தான் நடக்கும் கிளாஸ் எல்லாமே. லைவ் கிளாஸ் தான். ஸோ இங்க பாருங்க. என்ன ஹோம் ஒர்க் குடுக்குறாங்களோ, அத எழுதி கம்பல்சரி குரூப்ல சப்மிட் பண்ணணும். அதையும் அவங்க செக் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸ்டாஃப் எல்லாத்தையுமே செக் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்க மேம் எல்லாமே செக் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸ்டூடண்ட்ஸோட ஹோம் ஒர்க் எல்லாமே பிராக்டிஸ் ஹோம் ஒர்க் எல்லாமே. அப்பதான் கரெக்ட்டா நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால அப்படி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச் எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப தமிழ் ஷார்ட் அண்ட் பேசிக் முடிச்சவங்க, முடிச்சுட்டு இடையில ஸ்கிப் பண்ணிட்டு பாதியில இருப்பாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் ஸ்பீட் வரல இல்லன்னா போன எக்ஸாம் சும்மா ட்ரையலுக்கு போய் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. சும்மா ஒரு பேசிக்கா போய் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக. ரீசென்ட்டா பேசிக் முடிச்சுட்டு. ஸோ அந்த மாரி உள்ளவங்க எல்லாருமே இந்த பேட்ச்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு பிகினர் லெவல்ல இருந்து படிக்கிறீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இந்த பேட்ச்ல படிக்கிறவங்கள கம்மிங் பிப்ரவரி எக்ஸாம் நாங்க அனுப்புவோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 300. ஜாயின் பண்ற மாரி இருந்தீங்க அப்டின்னா, கீழ ஒரு நம்பர் குடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி, கண்டிப்பா நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இந்த குரூப்ல நான் ஜாயின் பண்ணி விடுறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.